தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, என்ன டெக்னாலஜி? பைத்தான் ஃபுல் ஸ்டாக் சார். பைத்தான் ஃபுல் ஸ்டாக். ஓகே, உங்க பேரு? ராஜேஸ்வரன். நீங்க எந்த இயர் பாஸ்ட் அவுட்? 2026 சார். 2026. என்ன டிகிரி, என்ன டிபார்ட்மெண்ட்? BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். ஸோ BE கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பத்தி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒய் பைத்தான் ஃபுல் ஸ்டாக்? சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபுல்லாமே AI தான் சார் போய் பார்த்து. அதனால நம்ம இப்போ பைத்தான் படிச்சா பாதி AI படிச்ச மாதிரி இருக்கு சார். ஓகே, ஸோ AI அப்டேட்டட் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஆமாம் சார். ஓகே, டன். அதனால தான் மித்த இயர் பாஸ் அவுட் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. 2012, 15, 18 பாஸ் அவுட் இந்த AI அப்டேட் பண்ண முடியாததுனால உங்களுக்கு லே ஆஃப் இல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்கு இல்லையா? ஓகே, பட் ஒரு மித்தா இல்ல உண்மையான்னு எனக்கு தெரியல. 2026 பாஸ் அவுட் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங் ரொம்ப ரொம்ப கம்மி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கலன்னு சொல்றாங்களே. அப்படி இல்லை சார். நம்ம ஒரு டெக்னாலஜிக்குள்ள வந்தவொடனே சார் நமக்கு தெரியும் இது எப்படி ப்ராக்டிஸ் பண்றோம், எப்படி லேர்ன் பண்ணணும்னு. இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல லைவா ஒர்க் பண்ணா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சரி ஒர்க் போகலாம், ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒர்க் கிடைக்கும், அதுமாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ். இப்போ என்னையே எடுத்துக்கிட்டா நான் 1 டேக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்றேன், லேர்ன் பண்றேன். அதுவும் இல்லாமல் 1 ஹவர்ஸ்க்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறேன் சார். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸும் ஒரு லைவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஒரு ஃப்ரெஷர் ஈஸியா பிளேஸ் ஆக முடியும். கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே ஓகே, ஸோ நீங்க அந்த வேலை தான் நீங்க உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்க இந்த டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? 6 months ஆச்சு சார். ஓ, 6 months ஆயிடுச்சு. ஓகே, இந்த 6 months எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்க, நீங்க பிளேஸ் ஆயிருவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு கன்ஃபார்ம் பிளேஸ் ஆகிடும் நம்பிக்கை சார். ஏன்னா 6 months முன்னாடி எனக்கு வந்து இல்லை தான் தோணுச்சு. ஆனால் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நான் 100% பிளேஸ் ஆகிடும் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு சார். ஓகே ஓகே, ஸோ இங்கே நீங்கள் நிறைய 2026 பாஸ் அவுட் இருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு பெரிய டீமே இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்க, 2026 பாஸ் அவுட் எந்த டெக்னாலஜிலாம் படிக்கலாம், எதெல்லாம் படிக்க கூடாது? ஃப்ரெஷர்ஸ் வந்து படிக்கலாம்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் படிக்கலாம், ஜாவா ஃபுல் ஸ்டாக் படிக்கலாம் சார். ஏன்னா AI ரிலேட்டட் அதுவும் இது இருக்கு சார். நாலேஜ் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஃபுல்லா. சோ இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க டெக்னாலஜி எதுனாலும் படிக்கலாம். ஆமா சார். ஓகே, படிக்கக்கூடாதுன்னா லைக் டெஸ்டிங் பண்ணலாம், ஃப்ரெஷர்ஸ்க்கு எடுக்க மாட்டாங்க. டேட்டா சயின்ஸ் சார். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுமே அப்படி போயிட்டாங்க சார். தெரியும். ஓகே, சோ ஃப்ரெஷரை எந்தெந்த டெக்னாலஜி எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு இருக்கோ அந்த டெக்னாலஜியை படிக்க கூடாது. சோ அது டெஸ்டிங்கோ இல்ல டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்க கோர்ஸ் எல்லாம் படிக்க கூடாது. நிறைய பேர் அப்படிதான் மிஸ்டேக் பண்றாங்க. ஓகே ஓகே, ஜென்ரலா ஃப்ரெஷருக்கு கம்யூனிகேஷனே அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் ஐடி ஜாபுக்கு போகணும்னாலே கம்யூனிகேஷன் இருக்கணும், இங்கிலீஷ் பேச தெரியாட்டி வேலையே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. எது உண்மை? அப்படி இல்லை சார். இப்போ ஒரு பர்சன் கிட்ட பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில் இருந்தாலே கன்ஃபார்ம் போகலாம் சார். அது கம்யூனிகேஷன் முக்கியம் இல்லைன்னு சொல்லல, ஆனால் இம்பார்ட்டன்ட் இருக்கு சார். கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட் சார். நீங்கள் உங்கள் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? நான் டெய்லி என்னோட ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. என்னோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் சார். சூப்பர் சூப்பர், நிறைய எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். 2026 பாஸ் அவுட் ஃப்ரெஷராக நீங்கள் பிளேஸ் ஆகணும்னு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.